ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்ஆர் டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து ஒரு சின்ன பப் மாடலுங்க. ஆஃப் ஹேண்ட்லேயே வந்து சின்னதாக பார்டர் வச்சு பட்டன்ஸ் வச்சு நம்ம செட் பண்ணலாம். இந்த கட்டிங் எப்படி போடலாம், எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், க்ரீன் கலரில் ஹேண்ட் எடுத்துருக்கேன். அதுக்கு பார்டர் வந்து நம்ம ரெட்டில் செட் பண்ணியிருக்கலாம். லைனிங் கிளாத்து இது. ஹேண்டோட உயரம் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு நம்ம அதே அளவு ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. நம்ம பார்டர் வந்து கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு பார்டர் மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். 1/4 இன்ச்சு மட்டும் வேணால் அதிகமாக வச்சுக்கலாம். நம்ம தையல் போட்டு அடிக்கும்போது அது கரெக்டாக இருக்கும். தையலுக்கு ஸ்லீவோட ஷேப்புக்கு வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நடுக்கை அகலம் வந்து 12 இன்ச்சில் 1 இன்ச் சேர்த்துனா 13. கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அங்கங்கே நாச்சு போட்டுக்கோங்க. கைக்குள்ளே எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஹைட் வந்து நம்ம வந்து ஒரு இப்போ 6 இன்ச் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சாவது நீங்கள் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவில் கட் பண்ணாதீங்க. 1.5 இன்ச் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம இந்த டிசைன்ஸ் பண்ணும்போது பஃப் கை மாடல் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து சென்டர் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஃப்ளீட் சேர்க்கறதுனாலும் வைக்கலாம். துணி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 2 ஃப்ளீட்ஸ் வச்சு வைக்கலாம், 3 ஃப்ளீட்ஸும் வைக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் அது. இப்போ நான் வந்து 4 ஃப்ளீட்ஸுக்கு செட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே சென்டர் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. மேலேயும் நீங்கள் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த மார்க் எடுத்து கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று அந்த பீஸ் மேலே கரெக்டாக வைங்க. தையல் போட்டுக்கலாம். நம்ம இது வந்து தையல் போட்டுக்கலாம்.
இந்த சைடு எடுத்து வச்சுருக்கிற மாதிரி இதே மாதிரி நம்ம இந்த சைடு மார்க் பண்ணதும் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே மேலே வச்சு தைச்சிட்டிங்க அப்படிங்கன்னா ஷேப் டிசைன்ஸ் கரெக்டாக கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டான அளவு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பெரிய தையல் வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சைடு சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் அங்கேருந்து நம்ம ஒரு ½ இன்ச் தள்ளி வச்சுருக்கோங்களா, அதே மாதிரி இந்த பீஸையும் கரெக்டாக எடுத்து வச்சு ஒரு பெரிய தையல்ல ஒரு ஓட்டை ஓட்டிக்கோங்க. கரெக்டாக ஒரே அளவாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த லைனிங் கிளாத் வந்து நம்ம வந்து இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து இப்படி
கிராஸாக இருக்குன்னா அந்த கிராஸை வந்து நம்ம கரெக்டாக கிராஸாகவே வச்சுக்கோங்க. இப்படி இழுத்து வச்சிங்கன்னா சரியாக வராது, ஸ்டிச் பண்ணோருக்கு நீட்டாக இருக்காது. இது வந்து நம்ம வந்து அடித்து திருப்புற பீஸ் இல்லை, அப்படியே பதிக்கிற பீஸ் அப்படிங்கிறதுனால சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக சென்டர் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்டரையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்டில் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படியும் நகர்த்தாதீங்க. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அதுக்கு தான் வேணும்னு சொன்னது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக பண்ணலாம். இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்டர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே ஒரு சின்ன நாச்சு போட்டுக்கோ இல்லைங்களா, ஒரு 1/4 இன்ச் விட்டு அதிலிருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். உள்ளே அடித்து வெளியில் திருப்பிக்கலாம்.
அவ்வளோதான். நீங்கள் இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இங்கே ஒரு பட்டன் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பட்டன்ஸ் வந்து ரெடிமேட் பட்டன்ஸ் தாங்க. நம்ம மிஷின் வாங்கி வச்சுருக்கோம், நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இந்த கலருக்கு தகுந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெடிமேடு வாங்கி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மிஷின் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கனாலும் நல்லா யூஸாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பட்டன்ஸ் மாடல் நல்லா ஹெல்ப்பாக இருக்குது. இந்த பட்டன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பஃப் மாடல் வந்து தைச்சி போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.